நாம் அனைவரும் வாழும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு இடத்தில் டார்லிங் என்ற குடும்பம் வாழ்ந்தது. டார்லிங் குடும்பத்திற்கு 3 குழந்தைகள் இருந்தன. அவர்களின் பெயர்கள் ஜான், மைக்கேல் மற்றும் வெண்டி. பீட்டர் பேன் எப்போதுமே தனது அறையில் புல்லாங்குழல் வாசிப்பார் என்று வெண்டி தன் அம்மாவிடம் சொல்வாள். அவள் கற்பனை செய்கிறாள் என்று அம்மா எப்போதுமே சொல்வாள். ஆனால் அறையின் உள்ளே இலைகளை கண்டு சில நேரம் கொஞ்சம் குழம்பி போவாள். வெண்டி எப்போதும் இலைகள் பீட்டர் பேனில் இருந்து விழுந்தது என்று கூறுவாள். ஒரு இரவு அவர்களின் பெற்றோர் வீட்டிற்கு வெளியே சென்றபோது குழந்தைகள் அனைவரும் தனியாக வீட்டில் இருந்தனர். அவர்களுக்கு தூக்கம் வந்ததும் அவர்கள் அனைவரும் தூங்க சென்றனர். பீட்டர் பேன் அமைதியாக அவர்களின் அறைக்குள் நுழைந்து அவர் விட்டு சென்ற இலைகளை தேட ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் வெண்டி எழுந்தாள். பீட்டர் பேன், நான் உங்களுக்காக காத்திருந்தேன். நீங்கள் இருக்கிறீர்கள் என்று யாரும் நம்பவில்லை. வெண்டி பீட்டருக்கு கொடுக்க மறைத்து வைத்திருந்த இலைகளை திருப்பி கொடுத்தாள். அவளுக்கு பீட்டர் மிகவும் பிடித்திருந்தார். அவர்கள் இருவரும் அவருடைய இலைகளை மீண்டும் அவருடைய ஆடைகளில் தைத்தார்கள். வெண்டி, ஒரு அற்புதமான சாகச கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு சாகச கதை கேட்க வேண்டாம், அதை வாழ விரும்புகிறேன். அப்போது பீட்டரின் சிறிய தேவதை தோழி டிங்கர்பெல் ஜன்னல் வழியாக நுழைந்தாள். எனக்கு தெரியும், நீ இங்கேதான் இருப்பாய் என்று. நான் இல்லாமல் ஒரு புதிய சாகசத்திற்கு நீ வந்து விட்டாயா? நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். வெண்டி தனது உடன்பிறப்புகளை எழுப்பினாள். அவளது உடன்பிறப்புகள் பீட்டர் பேன் மற்றும் டிங்கர்பெல்லை மிகுந்த குழப்பத்துடன் பார்த்தன. சரி, நீங்கள் பறக்க தயாரா? டிங்கர்பெல் தனது தேவதை தூள்களை தூவியது. அவை காற்றில் மிதந்தன. அனைவரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியேறினர். குழந்தைகள் உடனே நெவர்லாண்டை நோக்கி சென்றனர். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் நெவர்லாண்டிற்கு வந்தார்கள். அங்கே கடல் கன்னிகள், காட்டு விலங்குகள், சிகப்பு இந்தியர்கள், கடற்கொள்ளையர்கள் மற்றும் காணாமல் போன சிறுவர்கள் இருந்தன. அவர்களில் கேப்டன் ஹூக் என்று அழைக்கப்படும் மிகவும் ஆபத்தானவரும் இருந்தார். கேப்டன் ஹூக் பீட்டர் பேனின் எதிரி. இதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது ஒருமுறை பீட்டர் அவரது கையை வெட்டிவிட்டான். பிறகு அதை ஒரு பெரிய முதலை சாப்பிட்டு விட்டது. அந்த கையுடன் கடிகாரத்தையும் விழுங்கியது. இதனால் முதலை எப்போதும் ஒரு டிக்டாக் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தத்தால் கேப்டன் ஹூக்குக்கு முதலை அருகில் இருக்கிறது தெரிந்துவிடும். கப்பலில் இருந்து தனது தொலைநோக்கியால் பார்த்தபோது கேப்டன் ஹூக் பீட்டர் பேன் மற்றும் குழந்தைகளை ஒரு மலையின் உச்சியில் இருந்து தன்னை பார்ப்பதை பார்த்தார். அவர் உடனடியாக பீரங்கிகளை சுடுமாறு கட்டளையிட்டார். பீட்டர் பேன் மற்றும் குழந்தைகள் பீரங்கிகளில் இருந்து தப்பித்து செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. டிங்கர்பெல், நீ குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல். நான் ஹூக்கை கவனிக்கிறேன். டிங்கர்பெல் வெண்டி மீது பொறாமைப்பட்டாள். எனவே அவளை பீட்டர் பேனிடம் இருந்து விலக்கி வைக்க விரும்பினாள். சில காரணங்களை சொல்லி அவள் வெண்டியை மலையில் விட்டுவிட்டு ஜென் மற்றும் மைக்கேலை கடற்கரையில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தாள். தீவில் வாழ்ந்த தொலைந்து போன சிறுவர்கள் வெண்டியை தூரத்தில் இருந்தே பார்த்தனர். அவள் எதிரி என்று நினைத்து அவர்கள் அவளை காயப்படுத்தினர். அப்போது பீட்டர் பேன் கேப்டன் ஹூக்குடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென மீண்டும் தோன்றிய முதலையை பார்த்து ஹூக் பயத்தில் ஓடிவிட்டார். பீட்டர் பேன் திரும்பி வருகையில் வெண்டி காயமடைந்து பாறைகளில் படுத்து கிடப்பதை கண்டார். மேலும் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். தாங்கள் காயப்படுத்திய பெண் பீட்டர் பேனின் தோழி என்பதை அறிந்த தொலைந்து போன சிறுவர்கள் வருந்தினர். குழந்தைகளை நான் உன் பராமரிப்பில் விட்டேன். டிங்கர்பெல்லும் வருந்தினாள். அவள் செய்தது தவறு என்பதை உணர்ந்தாள்.
நான் மிகவும் வருந்துகிறேன் பீட்டர். இது மீண்டும் ஒருபோதும் நடக்காது. காணாமல் போன சிறுவர்கள் வெண்டிக்கும் அவளது சகோதரர்களுக்கும் ஒரு அழகான வீட்டை உருவாக்கினர். இரவில் அவர்கள் அனைவரும் வெண்டியின் கதைகளை கேட்டு மரத்தடி வீட்டில் தூங்கினார்கள். பீட்டர் பான் வீட்டின் முன் பாதுகாவலனாக இருப்பார். ஒரு நாள் அவர்கள் பாறைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்கள் நெருங்கி வருவதை கண்டார்கள். அவர்கள் சிகப்பு இந்திய தலைவரின் மகளை பிணை கைதியாக அழைத்து சென்றனர். முதல்வரின் மகளை காப்பாற்ற பீட்டர் பான் மற்றும் சிறுவர்கள் பின்தொடர்ந்தனர். அவர்களுக்கிடையே பெரிய சண்டை ஏற்பட்டது. இறுதியில் அவர்கள் மகளை காப்பாற்றி முதல்வரிடம் அழைத்து வந்தனர். அந்த நாளுக்கு பிறகு சிகப்பு இந்தியர்கள் பீட்டர் பான் மற்றும் தொலைந்த சிறுவர்கள் நண்பர்களானார்கள். சிறுவர்களை பாதுகாக்க பீட்டர் பான் கட்டளையின்படி தலைவர் தனது 2 சிறந்த மனிதர்களை உத்தரவிட்டார். கேப்டன் ஹூக் இதை பற்றி அறிந்து கோபமடைந்தார். ஒரு நாள் நான் உன்னை தோற்கடிப்பேன் பீட்டர் பான். உன்னால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. ஒரு நாள் வெண்டி தனது குடும்பத்தின் கதையை சொல்ல தொடங்கிய போது பீட்டர் அவளும் அவளுடைய சகோதரர்களும் தங்கள் வீட்டை நினைத்து எவ்வளவு ஏங்குகிறார்கள் என்பதை உணர்ந்தார். எனவே அவர்கள் விரும்பினால் அவர்கள் திரும்பி செல்லலாம் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் தங்க விரும்புகிறார் என்று சொன்னார். நீண்ட பயணத்திற்காக அவர்கள் அனைவரும் தயாராகி கொண்டிருந்த போது அவர்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். கடற்கொள்ளையர்கள் சிறுவர்களை பிடித்து சிகப்பு இந்தியர்களுக்கு ஒரு பொறியை அமைத்து அவர்களை கைப்பற்றினர். சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் பீட்டர் பான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். கேப்டன் ஹூக் அவர் தூங்குவதை கண்டார். ஆனால் பீட்டர் பானின் மரம் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. அதனால் அவர் பாட்டிலில் வைத்திருந்த தூக்க விஷத்தை கதவருகில் கீழே ஊற்றினார். பீட்டர் பானை பல மணி நேரம் தூங்க வைத்தது. பீட்டர் பான் ஒரு நாள் முழுவதும் தூங்கினார். அவர் எழுந்ததும் டிங்கர்பெல் உள்ளே நுழைந்து நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்ன பிறகு பீட்டர் பான் மற்றும் டிங்கர்பெல் சிறுவர்களை மீட்க வெளியே சென்றனர். அவர்கள் கடற்கொள்ளையர்களின் தலைமையகமான மகிழ்ச்சியான பாறைக்கு வந்தபோது கடற்கொள்ளையர்கள் யாரும் அங்கு இல்லை என்று அறிந்தனர். அவர்கள் பாறையின் மறுபக்கத்தில் சென்றபோது அவர்கள் அங்கு நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். வெண்டி, ஜான், மைக்கேல் மற்றும் சிறுவர்கள் அனைவருமே கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருந்தனர் மற்றும் கேப்டன் ஹூக் கையில் தீ கம்பத்தை வைத்திருந்தார். உங்கள் கடைசி ஆசையை கூறுங்கள். அவர்களின் மூத்தவளான வெண்டி பேச ஆரம்பித்த போது, அன்பான நண்பர்களே, உங்களிடம் எனது கடைசி வார்த்தைகள் உங்கள் அம்மா இங்கிருந்தால் சொல்லி இருக்கும் வார்த்தைகளாக இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்கள் மரணத்தை எதிர்கொள்ள தைரியமாக இருக்க வேண்டும். பயப்பட வேண்டாம். இரக்கம் எப்போதும் வெல்லும். எப்போதும். வெண்டியின் வார்த்தைகளை கேட்டு கேப்டன் ஹூக் கோபம் அடைந்தார். எனவே அவர் அவளை படகில் அழைத்து வந்து பெரிய கம்பத்தில் கட்டினார். இப்போது சிறுவர்களை காப்பாற்ற பீட்டர் பான் மற்றும் டிங்கர்பெல் வந்தார்கள். அதே நேரத்தில் சிகப்பு இந்தியர்களும் அவர்களது முதல்வரும் உதவ முன் வந்தனர். இது பீட்டர் பானை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. ஏனென்றால் அவர்களின் உதவியுடன் அவர்கள் சிறுவர்களை மீட்டனர். வெண்டியை மீட்கும் நேரம் வந்தது. பீட்டர் பான் மற்றும் காணாமல் போன சிறுவர்கள் கேப்டன் ஹூக்கின் கப்பலில் ஏறினர். அங்கு ஒரு சில கடற்கொள்ளையர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்பதை அறிந்ததும் அவர்கள் கப்பலில் இருந்து கீழே குதித்தனர். எங்கும் மறைய முடியாத ஹூக், சரணடைந்து விடு. பீட்டர் பான் மற்றும் சிறுவர்கள் கேப்டன் ஹூக்கை நோக்கி சென்று அவரை பின்னோக்கி நடக்க தள்ளினர். திடீரென்று அவர் ஒரு சத்தம் கேட்டார். அவர் மிகவும் பயப்படும் ஒரு சத்தம். கேப்டன் ஹூக் பயத்துடன் திரும்பி பார்த்தபோது அவர் தண்ணீரில் விழ காத்திருக்கும் முதலையை கண்டார். காப்பாற்று! உடனே அவர் படகின் மறுபுறம் ஓடி தண்ணீரில் குதித்து தன்னால் முடிந்தவரை வேகமாக நீந்த ஆரம்பித்தார்.
பீட்டர் பான் மற்றும் சிறுவர்கள் சிரிக்கத் தொடங்கினர். அந்த தருணத்தில் இருந்து ஹூக்கின் கப்பல் தொலைந்த சிறுவர்களுக்கு சொந்தமானது மற்றும் அவர்களின் கேப்டன் பீட்டர் பான். உங்கள் உத்தரவுக்கு குழு தயாராக உள்ளது கேப்டன். பயணத்தை தொடங்கலாம். சிறுவர்கள் கயிறுகளை அவிழ்த்தார்கள். படகின் பாய் விரிந்தது. டிங்கர் பெல் எங்களை பறக்கவை. டார்லிங் குடும்பத்தின் வீட்டிற்கு அழைத்துச் செல். இதை கேட்டு குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. வெண்டி, ஜான் மற்றும் மைக்கேல் அவர்கள் பெற்றோருடன் மீண்டும் ஒன்றிணைய போகிறார்கள். டிங்கர்பெல் தேவதை தூளை தூவிய போது திடீரென்று கப்பல் மிதந்து வானத்தில் பறக்க தொடங்கியது. வெண்டி வீட்டிற்கு வந்து பீட்டர் பான், டிங்கர்பெல் மற்றும் நெவர்லாண்ட் பற்றி பெற்றோரிடம் சொல்ல உற்சாகமாக இருந்தாள். அன்று முதல் நெவர்லாண்ட் அவர்களின் இரண்டாவது வீடாகவும் அவர்களின் சிறந்த நண்பராக பீட்டர் பானும் இருந்தார். ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி. மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யார் அது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேஸ்ட்ரி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து
மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் மூன்றாவது முறையாக கதவை தட்டியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. இரண்டாவது படுக்கைக்கு கீழ், மூன்றாவது புகைப்போக்கிக்குள் சென்றது. நான்காவது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. ஐந்தாவது அலமாரிக்குள் வந்தது. ஆறாவது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. ஏழாவது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது. ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும் போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. குட்டி. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குரட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தன. தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்துவிட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா,
நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை. இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும் ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்து இருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார். என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது. ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும் வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால்
எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாறுடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம், அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாயா ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே. இரண்டாவது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்க மருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது. அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள். வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும். இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான். யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர்.
அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள். பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே. அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையிலிருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.